இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் தான் செஞ்சுருக்கோம். இந்த வாழைப்பூ பொரியல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேங்காய்லாம் திருவி போட்டு செய்யும் போது. அதே மாதிரி இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இப்படி பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வாழைப்பூ எப்படி செய்யணும், என்ன மெத்தடில் செய்யணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. வாழைப்பூவில் தான் பொரியல் சேர்க்குறோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற தொப்பலும் அந்த ஒரு நார்மல் இருக்கும் அதை நீக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா மோர் தண்ணி, அரிசி கழுவுன தண்ணியும் மோரும் கலந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா தோற்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதனால் இப்படி ஆல்ரெடி நம்ம சோப் பண்ணி வச்சுக்கணும், ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், எண்ணெய், பெரிய வெங்காயம் 1. கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடாட்டம் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிக்கிறதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரியலுக்கெல்லாம் கடலைப்பருப்பும் உளுத்த பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், கூடுதல் சுவை கொடுக்கும் பொரியலுக்கு. இப்போ நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு இருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்து இருந்தாலும் உளுந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெட்டி வச்சுக்கிற 4 பச்சை மிளகாய், உடனே ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மோரில் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியிலும் அரிசி கழுவி வச்சுருக்க தண்ணியிலையும் மோர்லேயும் போட்டு நல்லா வாழைப்பூவை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் இதனுடைய துவர்ப்பு தன்மையெல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை அப்படியே எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தோட வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையானதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பூ கலந்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கும் போது வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரத்தில் கல் தேங்காது. நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பாடி ஹெல்த் கண்டிஷன் பற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த வாழைப்பூவும் வீக்லி ஒன்ஸ் நம்ம இது பூ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். பட் இருந்தாலும் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. வாழைப்பழத்துலேயும் அதே மாதிரி மருத்துவ குணம் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பூ, வாழைக்காய், அப்புறம் வாழைப்பழங்கள், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம ரெகுலராகவே நம்ம உணவில் அன்றாட எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எல்லா சத்தும் பார்த்திங்கன்னா இதிலே கிடச்சிருது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி தெளிச்சுக்கலாம் சார். இந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பூ நல்லா வேகணும் கொஞ்சம் நேரம். அதில் சேர்ந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ குக்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பாதி ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நல்ல வாழைப்பூ வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் 2 பட்டை எடுத்து நல்லா ட்ரை மிக்ஸில் குறன்னு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். நல்லா கலந்து தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்வை ஃப்ளேமில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதில் இப்படி தான் இருக்குது ஃபைனலாக. இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணம் ஃப்ரெண்ட்ஸ்.
வீக்லி ஒன்ஸ் பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வாழைப்பூ ரொம்ப பிடிக்கும். இது நம்ம பாரம்பரிய உணவு. மறக்காமல் பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு இல்லைங்களா இந்த வாழைப்பூ. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழங்கள்லாம் பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லோருக்கும் நம்ம கொடுக்கும்போது ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் வந்துட்டு. தேங்க்யூ.